ஹாய்! இன்னைக்கு நம்ம பன்னீர் தான் செய்ய போறோம். ஆனா எப்பவும் போல பன்னீர கட் பண்ணி போட போறதில்ல. வாங்க எப்படி செய்யுதுன்னு பார்க்கலாமா? கெட்டில் ஆன் பண்ணி எண்ணெய் ஊத்திட்டு, கடுகு, கருவேப்பில போட்டுக்கோங்க. நடுவுல கெட்டிலையும் ஆஃப் பண்ணிக்கோங்க. ஏன்னா எண்ணெய் ஊத்துனா கெட்டில் ஆஃப் ஆயிடும். தண்ணி இருந்தா மட்டும் தான் கெட்டில் ஆஃப் ஆகாது. அடுத்து வெங்காயம், கொஞ்சமா உப்பு, அப்புறமா தண்ணி கொஞ்சமா சேர்த்துக்கோங்க. தண்ணி இல்லன்னா கெட்டில் ஆஃப் ஆயிடும். நான் ஆல்ரெடி சொன்ன மாரி. அதுக்கப்புறமா மூடி போட்டு ஒரு 10 நிமிஷம் விட்டுருங்க. அதுக்கப்புறம் வெங்காயத்துல இருக்க தண்ணி எல்லாம் ட்ரை ஆனதுக்கப்புறம் தக்காளி ஆட் பண்ணிக்கோங்க. தக்காளி ஆட் பண்ணும்போது தண்ணி ஆப்ஷனல் தான். உங்களுக்கு வேணும்னா ஊத்திக்கோங்க. ஏன்னா தக்காளியிலே தண்ணி இருக்கு. கூட கொஞ்சமா பச்சை மிளகா போட்டிருக்கேன் நானு. அதுக்கப்புறம் எல்லாம் மிக்ஸ் பண்ணிட்டு மறுபடியும் மூடி போட்டு மூடிடுங்க. இது ஒரு 10 நிமிஷம் இதுவாகட்டும். அதுக்கப்புறம் மறுபடியும் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு நல்லா மிக்ஸ் பண்ணதுக்கப்புறம் மஞ்சள்தூள், தனியாத்தூள், சிக்கன் மசாலா, அப்புறமா வீட்டு மிளகாத்தூள் நான் யூஸ் பண்ணியிருக்கேன். நீங்க உங்ககிட்ட என்ன மிளகாத்தூள் இருக்கோ அதை யூஸ் பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறம் நல்லா மிக்ஸ் பண்ணி விடுங்க. மிக்ஸ் பண்ணி விட்டு பச்சை வாசனை போனதுக்கப்புறம் நான் ஒரு 1 டம்ளர் அளவுக்கு தண்ணி சேர்த்துக்கிறேன். நீங்க உங்களுக்கு எவ்வளோ தேவையோ அந்த அளவுக்கு தண்ணி சேர்த்துக்கோங்க. இந்த குழம்பு நல்லா கொதிச்சு வந்ததுக்கு அப்புறமா நம்ம உதிர்த்து வச்சிருக்க பன்னீரை வந்து ஆட் பண்ணிக்கலாம். ஆட் பண்ணிட்டு ஒரு 5 மினிட்ஸ் வந்து குக் ஆக விட்டுருங்க. அது குக் ஆனதுக்கு அப்புறமா கொத்தமல்லி தழை போட்டு நம்ம இறக்கிடும். எங்க கேங்க்ல கடைக்கு போனா பின்னாடி இருந்து ஒரு குரல் கேட்கும், அக்கா கொத்தமல்லி வாங்குங்கக்கா அப்படின்னு. அவளுக்கு கொத்தமல்லினா ரொம்ப பிடிக்கும். அவளுக்காகவே கொத்தமல்லிக்கு ₹5 கொடுத்து வாங்குவோம். நீங்க கடைக்கு போனா கொத்தமல்லிய வந்து ஃப்ரீயா வாங்குவீங்களா இல்ல காசு கொடுத்து வாங்குவீங்கன்னு கமெண்ட்ல சொல்லுங்க. அதே மாதிரி உங்க கேங்க்ல யாருக்கு கொத்தமல்லி பிடிக்கும்ன்றதையும் அவங்களோட நேம டேக் பண்ணிட்டு போங்க. ஆனா எனக்கு இந்த பன்னீர் தொக்கு சாப்பிடும்போது எனக்கு ஏதோ முட்டை தொக்கு சாப்பிடுற மாதிரி தான் இருந்தது. பன்னீரோட ஸ்மெல் எதுவுமே வரல. நீங்க ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு கமெண்ட்ல சொல்லுங்க.